சேலத்தில் ஆடி பண்டிகையையொட்டி தேங்காய் சுடும் விழாவில் பொதுமக்கள், தூய்மை பணியாளர்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயகருக்கு படைத்து வழிபட்டனர். ஆண்டுதோறும் ஆடி மாதம் 1ஆம் தேதி அன்று காவிரி ஆற்றங்கரையில் பொதுமக்கள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்து விநாயகர் மற்றும் குலதெய்வம் கோவில்களில் தேங்காய் சுட்டு வழிபாடு நடத்தி ஆடி பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். குறிப்பாக சேலம், மேட்டூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருச்செங்கோடு, ராசிபுரம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பல இடங்களில் தேங்காய் சுடும் விழா கொண்டாடப்படும். தேங்காயை உரித்து சுத்தம் செய்து மஞ்சள் தடவி துளையிட்டு அதில் உள்ள தண்ணீரை வடித்த பின்னர் தேங்காய்க்குள் ஊற வைத்த பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பொட்டுக்கடலை, எள், வறுத்த பாசிப்பருப்பு போன்றவற்றை போட்டு அழிஞ்சி மரக்குச்சியில் தேங்காயை குத்தி தீயில் வைத்து சுட்டு முதலில் விநாயகருக்கு படைத்து வழிபட்ட பின்பு அத்தேங்காயை வீட்டிற்கு எடுத்துச் சென்று பகிர்ந்து உண்பது வழக்கம். மேலும் புதிதாக திருமணம் ஆன தம்பதியர் தீய எண்ணங்களை முழுமையாக அகற்றிவிட்டு அங்கு நல்ல எண்ணங்களை விதைத்து சுவையான வாழ்வினை தொடங்கவும், விவசாயம் செழிப்பாக அமையவும், செல்வம் பெருகவும், ஆண்டு முழுவதும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவி மகிழ்ச்சியாக இருக்கவும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் சேலம் பொன்னம்மாபேட்டை பகுதியில் முதியவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து கவுன்சிலர் தெய்வலிங்கம் தேங்காய் சுட்டு ஆடி பண்டிகையை கொண்டாடினார். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட முதியவர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடையும் அசைவ உணவும் வழங்கப்பட்டது. பின்னர் தேங்காய் சுட்டு விநாயகருக்கு படைத்து வழிபட்டனர். இந்த தேங்காய் சுடும் விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.